டெல்லியில் 27 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஆட்சி அமைக்கிறது பாஜக. புதிய முதலமைச்சரை தேர்வு செய்வது குறித்து இன்று ஆலோசனை. தமிழ்நாடு மீனவர்கள் 14 பேர் மற்றும் 2 விசைப்படகுகள் சிறைப்பிடிப்பு. இலங்கை கடற்படையின் தொடர் அட்டூழியத்தால் மீனவர்கள் கொந்தளிப்பு. தைப்பூச திருவிழாவை ஒட்டி பழனி முருகன் கோயிலில் குவியும் பக்தர்கள். 5 மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம். ஆம் ஆத்மியிடமிருந்து டெல்லிக்கு விடுதலை கிடைத்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. டெல்லியின் முதல் கூட்டத்தொடரிலேயே கணக்கு தணிக்கை அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என உறுதி. டெல்லி தேர்தல் வெற்றியை தமிழ்நாடு முழுவதும் கொண்டாடிய பாஜக தொண்டர்கள். பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கியும் பட்டாசு வெடித்தும் உற்சாகம். டெல்லி தேர்தலில் 45.56% வாக்குகளை பெற்ற பாஜக. ஆளும் கட்சியாக இருந்த ஆம் ஆத்மியின் வாக்கு வங்கி 43.57 விழுக்காடாக சரிவு. டெல்லி முன்னாள் முதலமைச்சர் கேஜ்ரிவால், முன்னாள் துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியா அதிர்ச்சி தோல்வி. டெல்லியை தொடர்ந்து 2 முறை ஆண்ட ஆம் ஆத்மி எதிர்க்கட்சி வரிசையில் அமர்கிறது. டெல்லி தேர்தலில் தொடர்ந்து 3வது முறையாக ஒரு தொகுதி கூட கிடைக்காததால் காங்கிரஸ் ஏமாற்றம். தலைநகரில் ஒரு தொகுதியில் கூட வெல்ல முடியாத ஹாட்ரிக் சோகம். ஆட்சியை டெல்லியில் இழந்தாலும் மகிழ்ச்சியில் திளைத்த முதலமைச்சர். கல்காஜி தொகுதி வெற்றியை உற்சாகமாக கொண்டாடிய முதலமைச்சர் அதிஷி. டெல்லி தேர்தல் முடிவை பணிவுடன் ஏற்பதாக ராகுல் காந்தி அறிவிப்பு. டெல்லி மக்களின் உரிமைக்காக தொடர்ந்து போராடுவோம் என உறுதி. டெல்லி சட்டமன்ற தேர்தலில் பாஜகவின் வெற்றியால் இந்தியா கூட்டணி கட்சிகள் கலக்கம். இந்தியா கூட்டணி சுய பரிசோதனை செய்வது அவசியம் என கூட்டணி கட்சி தலைவர்கள் கருத்து. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் சந்திரகுமார் வெற்றி. 1,15,709 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். பெரியார் மண்ணில் திமுக பெரும் வெற்றி பெற்றிருப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். இடைத்தேர்தலில் திமுகவை எதிர்த்து போட்டியிட்ட அனைவரும் டெபாசிட் இழந்திருப்பதாகவும் பேச்சு. தமிழ்நாட்டிற்கு நிதியை விடுவிப்பதில் மத்திய அரசு பாரபட்சம் காட்டுகிறது. நிதியை கேட்டால் கடனை மட்டும் தரும் மத்திய அரசு வட்டிக்கடை நடத்துகிறதா என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சாடல். இடைத்தேர்தல் வெற்றியை தமிழ்நாடு முழுவதும் கொண்டாடிய திமுக தொண்டர்கள். பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி பட்டாசு வெடித்து உற்சாகம்.
ஈரோடு கிழக்கு தேர்தல் வெற்றி 2026 சட்டப்பேரவை தேர்தலில் திமுக வெற்றி பெறுவதற்கான சான்று. வெற்றியை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு சமர்ப்பிப்பதாகவும் வேட்பாளர் சந்திரகுமார் பேட்டி. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி தோல்வி. 24,151 வாக்குகள் மட்டுமே பெற்றதால் கட்டுத்தொகையையும் இழந்தார். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுக பெற்றிருக்கும் வெற்றி போலியானது. களத்தில் யாரும் போட்டியிடாத நிலையில் திமுக வெற்றி பெற்றிருப்பதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். இந்தியா கூட்டணிக்கு மக்கள் சம்மட்டி அடி கொடுத்துள்ளதாக எடப்பாடி பழனிசாமி கருத்து. டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் மக்கள் பாஜகவுக்கு விரும்பி வாக்களித்துள்ளதாகவும் பேச்சு. அறிவிப்பு தான் நிறைவேற்றிருக்காங்க. முக்கியமான அறிவிப்பு. ஓடும் ரயிலில் இருந்து தள்ளிவிடப்பட்ட கர்ப்பிணி பெண்ணிற்கு உடல்நலம் பாதிப்பு. வயிற்றில் இருந்த சிசு உயிரிழந்த நிலையில் கர்ப்பிணி பெண்ணுக்கு தீவிர சிகிச்சை. வேலூரில் மயக்க மருந்து கொடுத்து இளம்பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை. 3 பெண்கள் உட்பட 6 பேர் மீது போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை. கடலூர் அருகே பள்ளி விடுதியில் 9ஆம் வகுப்பு பள்ளி மாணவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம். தலைமை ஆசிரியர் விடுதி வார்டன் மீது நடவடிக்கை எடுக்கும் வரை உடலை வாங்க சிறுமியின் தாய் மறுப்பு. மணப்பாறையில் 4ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த விவகாரம். தனியார் பள்ளி தாளாளரின் கணவரை சூழ்ந்து பெற்றோர்கள் தர்ம அடி கொடுக்கும் வீடியோ வைரல். சொல்லிட்டேன்னா விட்டுறேன் உன்னை நீ சொல்லிரு விட்டுறேன் சொல்லிரு நான் உன்னை தப்பி. பிரயாக்ராஜ் மகா கும்பமேளாவில் அலைமோதும் பக்தர்கள் கூட்டம். திரிவேணி சங்கமத்தில் இதுவரை 41 கோடி பேர் புனித நீராடியதாக தகவல். மணிப்பூரில் 22 மாதங்களுக்கு மேலாக நீடிக்கும் மெய்தி குக்கி இன மக்களுக்கு இடையிலான கலவரம். ஐகேஜாங் பகுதியில் பீரங்கி குண்டுகள் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்கள் கண்டெடுப்பு. காஷ்மீர் மாநிலம் சோனாமார்க் சந்தையில் பயங்கர தீ விபத்து. ஹோட்டல்கள் மற்றும் கடைகள் தீயில் எரிந்து நாசம். கரீபியன் கடல் பகுதியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். ரிக்டர் அளவில் 7.6 பதிவு. சுனாமி எச்சரிக்கையால் பதற்றம். சீனாவில் நிலச்சரிவில் சிக்கி மாயமான 30 பேரை தேடும் பணி தீவிரம். 10க்கும் மேற்பட்ட வீடுகள் மண்ணுக்குள் புதைந்துள்ளதாக தகவல். இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய இங்கிலாந்து அணிகள் இன்று பலப்பரீட்சை. இன்றைய போட்டியில் விராட் கோலி விளையாடுவார் என பிசிசிஐ நிர்வாகம் தகவல். பூரி ஜெகநாதர் ஆலயத்தில் இந்திய கிரிக்கெட் அணி வீரர்கள் சாமி தரிசனம்.
தமிழ்நாட்டைச் சேர்ந்த வருண் சக்கரவர்த்தி, வாஷிங்டன் சுந்தருக்கு கோயில் நிர்வாகம் மரியாதை. விராட் கோலி மீண்டும் இந்திய அணியின் கேப்டனாக நியமிக்கப்பட வாய்ப்பு. டெஸ்ட் அணியின் கேப்டன் பதவிக்கு விராட் கோலியின் பெயர் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாக தகவல். பாகிஸ்தானுக்கு எதிரான ஆட்டத்தில் நியூசிலாந்து கிரிக்கெட் வீரர் ரச்சின் ரவீந்திரா படுகாயம். தலையில் பந்து பலமாக தாக்கியதில் ரத்தம் வெளியேறியதால் ரசிகர்கள் அதிர்ச்சி. தென்னாப்பிரிக்க T20 கிரிக்கெட் லீகில் எம்ஐ கேப்டன் சாம்பியன் பட்டம் வென்றது. சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் அணியை வீழ்த்தி முதன்முறையாக கோப்பையை வென்று அசத்தல்.